அன்பிற்கினவர்களே, இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதுல ஒரு 4 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு 5 இருக்கு. பட் இந்த சீரீஸ்க்கு பேரே நாம நச்சுன்னு 4 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு தான் வச்சிருக்கிறோம். இந்த நச்சுன்னு 4 கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸோடு தொடர்புடைய பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸோடு தொடர்புடைய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 5ல இருக்குது இல்லையா? எஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் தொடர்புடைய தமிழ் சொசைட்டி யூனிட் 6ல் இருக்கக்குள்ள அது. ஸோ இது போக ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட ஒட்டுமொத்தமாக சேர்த்து சப்ஜெக்ட்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் என்ன, அது பேக் இந்த சப்ஜெக்ட் இது என்னென்ன கரண்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி இன்னையிலேருந்து டெய்லி நைட் 9 o'clock, சரிங்களா, தினசரி நைட் 9 மணிக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சரி, இதான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. சப்போர்ட் இருந்ததுன்னா ரிப்போர்ட் இல்லாமல் நம்ம டெய்லி நைட் 9 o'clock கொடுத்துடலாம். ஸோ பார்ப்போம். எஸ், இன்றைய பதிவுடைய முதல் கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க, த கிரீன் தமிழ்நாடு மிஷன். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2022 வருஷம் 24 செப்டம்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, 2030-31 வருஷத்துக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கவரில் 33% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் அந்த மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னா, 2.21 crore, கிட்டத்தட்ட 2,21,00,000 பாலிமரா சீட்ஸ், பனை விதைகள், இதை தமிழ்நாடு ஃபுல்லாக விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நியூஸ் பாருங்க, கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்றதன் அடிப்படையில் 2,21,00,000 பனை விதைகளை தமிழ்நாடு ஃபுல்லாக விதைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல கொஸ்டின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம், என்ன விதைகள்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வேல்யூ இல்லாமல் ஒரு கேட்டு வச்சிடறாங்க. ரொம்ப டஃப் பண்ணுறப்பா அப்படின்ற பேரில் இந்த மாதிரிலாம் கேட்டுறாங்க. இந்த வடிவில் கமெண்ட் வரல, அண்ணே பார்த்தீங்களா சீப்பை ஒழிச்சு வச்சுட்டேன், கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டினை டஃப் பண்ண சொன்னால் இந்த மாதிரி நியூமரிக்கல் டேட்டாலாம் டஃப் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சேஃப். சரிங்களா? ஸோ இந்த மிஷன் எதுக்காக, 2030-31க்குள்ள 33% தமிழ்நாட்டோட ஃபாரஸ்ட் கவரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரி, ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி இல்லையா, ஸோ அதில் ஒரு டேட்டா அழகாக கொடுத்துருக்காங்க. புக்கு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 2019 வருடத்தின் சர்வே அடிப்படையில், சரிங்களா, தமிழ்நாட்டோட ஃபாரஸ்ட் கவர் எப்படி இருக்குன்னா 20.21%. சரிங்க, 20.21% இருக்குது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டோட ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021, இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் என்ன சொல்றாங்க சார்னா 20.27% ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே நமக்கு டேட்டா மெயின்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்றது மண்டலூர் ஜுவாலஜிக்கல் பார்க்ல வச்சு தான் அதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க. ஸோ இதோடைய மோட்டோ என்னது, சரிங்களா? எஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 2.5லேருந்து 3 பில்லியன் டன் கார்பன் கண்டென்ட் வெளியே போகுது இல்லையா, இது ஃபாரஸ்ட் மூலமா குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வெளியிடக்கூடிய காற்றுல கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் கண்டென்ட் அதிகமாகிட்டே போகுது. இந்த கார்பன் கண்டென்ட் அதிகமாகிறதுனால தான் குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ இதனால என்ன பண்றாங்க அவங்க, எக்கச்சக்கமான ட்ரீஸை நம்ம வளர்த்துட்டோம், ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக இருந்துச்சுன்னா நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அந்த ட்ரீஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதனால குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் அப்படின்றது குறையும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளான் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விதைகளை என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் லேண்ட்ஸில், அதாவது அர்பன் ஏரியாஸ், நகர்ப்புற பகுதிகளில், ஃபார்ம்ஸில், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள், டெம்பிள் ஒன்ஸ், கோயில் நிலங்கள், சரிங்களா, சாக்ரட் க்ரோவ்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், டேங்க் ஃபோர் ஷோர், அப்போ கிட்டத்தட்ட இந்த குளம் குட்டைகள் இது ஓரமாக, படுகை, ஆற்று படுகை இருக்கக்கூடிய இடங்கள், இப்படி கிட்டத்தட்ட 13,500 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இந்த விதைகளை எல்லாம் விதைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, an aged male tiger that is believed to have killed an ஆதிவாசி woman in the buffer zone of முதுமலை டைகர் ரிசர்வ். அதாவது முதுமலை டைகர் ரிசர்வ்ல ஒரு ஆதிவாசி பெண்ணை ஒரு வயதான ஒரு ஆண் டைகர் புலி கொன்றுச்சு அப்படின்றது நியூஸ்ல கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ வழக்கமா பாருங்க, சிறுத்தை தாக்கி பெண்கள் உயிரிழப்பது வாடிக்கையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. குறிப்பா எங்க அப்படின்னா, இந்த கோயம்புத்தூர் ரீஜன்ல நம்ம நிறைய மாதிரி நியூஸ் பார்க்க முடியும். சிறுத்தை தாக்கிடுச்சு, யானை தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ஏஜ்டு மேல் டைகர், புலி தாக்கி ஒரு ஆதிவாசி பெண் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், முதுமலை டைகர் ரிசர்வ் பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த முதுமலை டைகர் ரிசர்வ் எங்க இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்குதுங்க. சரிங்களா? அந்த முதுமலை டைகர் ரிசர்வ் கிட்டத்தட்ட கர்நாடகா, கேரளா,
தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்டோட பார்டர்ல கவர் ஆயிருக்கு ஒட்டுமொத்தமாகவே. சரிங்களா? இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கூல் புக் டேட்டா இது. இதுதான் தமிழ்நாட்டிலேயே ஓல்டஸ்ட் டைகர் ரிசர்வ். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான புலிகள் காப்பகம் எது அப்படின்னா முதுமலை தான். சரிங்களா? 10th ஜியாகிரபி புக் டேட்டா தான் அதுவுமே. சரி. ஸோ இந்த முதுமலை பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்ற சாரி முதுமலை டைகர் ரிசர்வ் அப்படின்றது நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ஒரு பகுதியாக இருக்குது. இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா. சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுது அப்படின்னா, வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, வயநாடு வனவிலங்கு சரணாலயம். இது எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்குது. பந்திப்பூர் நேஷனல் பார்க். சரிங்களா? பந்திப்பூர் தேசிய பூங்கா கர்நாடகால இருக்குது. முக்கூர்த்தி நேஷனல் பார்க் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, நீலகிரியில் இருக்கக்கூடியது. சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் அப்படின்றது கேரளாவில் இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாம் உள்ளடக்கிய தான் அந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். சரிங்களா? இது போக நம்ம முதுமலையும் இதுக்குள்ள இப்போ நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல முதுமலையும் கவர் ஆகும். சரிங்களா? முதுமலை பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்றோம் இல்லைங்களா? சாரி முதுமலை டைகர் ரிசர்வ் அப்படின்றதும் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ல கவர் ஆகும். சரிங்களா சரிங்களா? சூப்பர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் ஒரு ஜிகே இடம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான். ஓகே, எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோமா? மொத்தமாக 3 இருக்குதுங்க. ஸோ ஒன்று நீலகிரி. சரிங்களா? நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ அடுத்ததாக நமக்கு சவுத்தில் இருக்கக்கூடியது பொதிகை மலைகள் உள்ளடக்கியது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கேரளாலையும் கவர் ஆகுது, தமிழ்நாட்டிலையும் கவர் ஆகுது ஒட்டுமொத்தமாகவே. அப்போ அதனால ஒரு சில இடங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்றோம். இந்த தென்மலை பகுதிகள் இருக்கக்கூடிய பொதிகை மலை இது எல்லாத்தையுமே. ஆனா ஒரு சில இடங்கள்ல இல்ல இல்லப்பா இது வந்து கேரளா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால அதை ஹோல்டே வச்சுக்குவோம். ஸோ அடுத்ததா கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா. இது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. சரிங்களா? இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் மரைன் பயோஸ்பியர் ரிசர்வ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் மன்னார் தான். இது தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சரிங்களா? ஓகேங்க, நல்லது. சரி, ஸோ இப்போ இது 2 தான் தமிழ்நாட்டில். பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம புக்லேயே தமிழ்நாட்டில் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு. அப்படி கேட்டா 2ன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க சார். சரியா? ஆனா இதே இது நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க அகஸ்திய மலையும் சேர்த்திருப்பாங்க. இந்த அகஸ்திய மலை அப்படின்றதா இந்த தென்மலை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த தென்மலை பகுதி, பொதிகை மலை பகுதிகள் எல்லாமே. ஓகே. ஆனா அகஸ்திய மலையுடைய மேஜர் பார்ட் எதுல கவர் ஆகுதுன்னா கேரளால கவர் ஆகுது. சரியா? எஸ். சூப்பர். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். பயோஸ்பியர் ரிசர்வ் தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது முழுக்க முழுக்க. ஒன்று கேரளாவோட சேர்த்து, அகஸ்திய மலை அப்படின்றது கேரளாவோட சேர்த்து இருக்கக்கூடியது. சரி, அப்போ டைகர் ரிசர்வ் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? ஆனைமலை டைகர் ரிசர்வ். இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க. சரிங்களா? முதுமலை டைகர் ரிசர்வ் இது எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரிஸ்ல இருக்குது. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இது ஈரோடுல இருக்குது. களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களை உள்ளடக்கியதா இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை இது 3 டிஸ்ட்ரிக்ட் உள்ளடக்கியதா இருக்குது. என்னென்ன அப்படின்னா விருதுநகர், மதுரை, தேனி, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட். அப்போ சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட புலிகள் காப்பகம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம். ஸோ ஒட்டுமொத்தமா 5 புலிகள் காப்பகங்கள் நம்மள்ட்ட இருக்குது. சரி, ஸோ அடுத்ததாக என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க? சாண்ட் மைனிங் should not be permitted anywhere near ஆதிச்சநல்லூர் ஹிஸ்டாரிக்கல் சைட். அதாவது ஆதிச்சநல்லூர் ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குது இல்லையா, அகழ்வாராய்ச்சி தளம். அந்த அகழ்வாராய்ச்சி தளம் பக்கத்துல சாண்ட் மைனிங் மணலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஸோ இப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யூனிட் 6ல் இது நமக்கு கவர் ஆகுது இல்லைங்களா? ஓகேங்க. ஸோ இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்றது கிட்டத்தட்ட 125 ஏக்கர். சரிங்களா? தாமிரபரணி ஆற்றினுடைய படுகையில் இருக்குது. இந்த தாமிரபரணி அணை சங்க காலத்துல நம்ம பொருணைன்னு சொல்றோம். அதனால பொருணை ரிவர் வேலி சிவிலைசேஷன், அதாவது பொருணை நதி நாகரிகம் அப்படின்னு கூட இந்த ஆதிச்சநல்லூர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த ஆதிச்சநல்லூர்ல 2020-21 யூனியன் பட்ஜெட், மத்திய பட்ஜெட்லயே ஐகானிக் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்றது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒன்று. 2023 பட்ஜெட்லயும் யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஐகானிக் சைட் மியூசியம், அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட் மியூசியம் அப்படின்னு 5 ஊர்களை சொல்லியிருக்காங்க. 5ல ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில இருந்து ஒண்ணே ஒண்ணு அதுல இடம் வருது.
அப்ப பாருங்க, ராக்கி காஹி அப்படின்றது ஹரியானால இருக்கு. ஹஸ்தினாபூர்ன்றது யூபில இருக்குது. தோலவீரா அப்படின்றது குஜராத்ல இருக்குது. சிவ்சாகர் அப்படின்றது அசாம்ல இருக்குது. இதுல இந்த ராக்கி காஹி, தோலவீரா இது 2மே ஐபிசியோட தொடர்புடையது. சிந்துவெளி நாகரிகத்தோடு நேரடியா தொடர்புடையது. இந்த 2ஓட சேர்த்து ஆதிச்சநல்லூரையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நமக்கு சிலபஸ்லயுமே இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்றது இருக்குது. அப்ப முதல்ல ஆதிச்சநல்லூரை 1876ல ஆண்ட்ரூ ஜோகர் அப்படின்றவர் ஒரு ஜெர்மானியர் இவர் தான் போய் கண்டுபிடிக்கிறாருங்க. சரிங்களா? இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, ஆதிச்சநல்லூருக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச கீழடியினுடைய காலகட்டத்தலாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஆதிச்சனோட காலகட்டத்த இப்போ வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ்டா டிஃபைன் பண்ணாம தான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆதிச்சநல்லூர் சார்ந்தும் கேள்விகள் இடம்பெறலாம். நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி. ஸோ அடுத்து என்ன நியூஸ் இருக்குது? மகாகவி பாரதியார் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய 144 பிறந்த நாளாம். அதாவது பாரதியாருடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னா, டிசம்பர் 11ஆம் தேதி 1882ல பிறந்திருக்கிறாங்க. அவருடைய மறைவு எப்போ அப்படின்னா, செப்டம்பர் 11ஆம் தேதி 1921ல. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பாரதியாருடைய மறைவான செப்டம்பர் 11 மகாகவி தினம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாரதியார் எட்டயபுரத்துல பிறந்தவர். சரிங்களா? அப்போ தேசியவாத காலகட்டத்தில கிட்டத்தட்ட தமிழ் போயம்ஸ்லாம் நெறைய எழுதியிருக்கிறாரு. குறிப்பா புது கவிதைகள் அப்படின்னு இருக்குது இல்லையா? கவிதையினுடைய ஒரு விதமா அந்த புது கவிதை அப்படின்னு சொல்றோம். புது கவிதைகளின் தந்தை அப்படின்னு கேட்டா, அது பிச்சமூர்த்தி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆனா, இந்த புது கவிதைகள் உருவாக காரணமானவர் யாருன்னு கேட்டா பாரதியார் தான். அதாவது உரைநடை வாயிலாக கவிதைகள்லாம் நெறைய எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? 1904ல இவரு தமிழ் நியூஸ் பேப்பரான சுதேசமித்தி‌ரனுடைய துணை ஆசிரியராக இருந்திருக்கிறார் சார். சரி, சப் எடிட்டரா இருந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்தியா அப்படின்ற இதழ், அந்த இதழ மே மாசம் 1906ல உருவாக்கியிருக்கிறார். உருவாக்கி அதனுடைய எடிட்டராகவும் இருந்திருக்கிறார். இந்த இந்தியான்றது தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அரசியல் கேலி சித்திரங்கள், பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் இத பப்ளிஷ் பண்ண ஒரு நாளிதழாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் விஜயா அப்படின்றது, அ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரியோதயம் அப்படிங்கிறது, கர்மயோகி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய நெறைய ஜர்னல்ஸ் நடத்தியிருக்கிறாரு. குறிப்பா பெண்களுக்காகவே முழுக்க முழுக்க பெண்களுக்காக ஒரு மேகசினையும் நடத்தியிருக்கிறார் சார். சரிங்களா? ஸோ முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே ஒரு மேகசினையும் நடத்தியிருந்திருக்கிறாரு. ஓகேங்க. அடுத்தது காங்கிரஸோட பல்வேறு கூட்டங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ்ல 2 கேங் இருக்காங்கல்ல. அதுல ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கேங். அ தீவிரவாதிகள் பக்கத்தை சார்ந்தவர். சரிங்களா? 1905 பெனாரஸ்ல ஜி.கே. கோகலே தலைமையிலான காங்கிரஸ் கூட்டத்திலும், 1907 சூரத் இந்த 2 கூட்டத்திலயுமே அவரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. 1908ல சுதேச கீதங்கள் அப்படின்றதை இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதற்காக இவரு அரெஸ்டும் பண்ணப்படுறாரு. சரிங்களா? இவருடைய மிக முக்கியமான படைப்புகள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது எல்லாமே. சரி, இதெல்லாம் பாரதியார் பத்தி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ்லயும் பாரதியார் இருக்கிறாரு, பிரிலிம்ஸ்லயும் பாரதியார் இருக்கிறார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சுக்கணும். ஸோ அடுத்து 5வது நியூஸ் என்ன குடுத்திருக்காங்கன்னா, யுஎஸ் பிரசிடென்ட்டான டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோல்டு கார்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி EB-5 விசா அப்படின்னு இருந்தது. அத இப்ப 1 மில்லியன் குடுத்து கோல்டு கார்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? ஸோ அதையும் குடுத்திருக்கிறாங்க. ஸோ இதனால அதிக பாதிப்பு யாருக்குன்னா, இந்தியால இருந்து போன இமிகிரண்ட்ஸ்க்கு தான். ஸோ அதனால தான் அதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்ப EB-5 விஷா அப்படின்றத இப்ப ரீப்ளேஸ் பண்ணி கோல்டு கார்ட் புரோகிராம் வந்திருக்குது. இந்த கோல்டு கார்ட் புரோகிராம் பொறுத்தவரைக்கும் இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, வெல்தி இன்வெஸ்டர்ஸ அமெரிக்காவ நோக்கி இருக்கிறாங்க. ஃப்ராட் ரிஸ்க்ஸ் குறையுது. ஆனா இதுல என்ன டீமெரிட் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப்பே விக்கிற மாதிரி இருக்கு. 1 மில்லியன் குடுத்தா உனக்கு யுஎஸ் சிட்டிசன்ஷிப்ன்ற மாரி இருக்கு. இல்லைங்களா? எஸ், ஃபினான்ஷியல் மிஸ்யூஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எக்கனாமிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பெருசா இருக்காது. இது வந்து நமக்கு மெயின்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக். சரிங்களா? இது போக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கீம் பார்க்க போறோம். ஏன்னா ஸ்கீம்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல. சரிங்களா? டே 1 ஸ்கீம் 1 இது மாறவே மாறாது. அதாவது ஒரு நாள் ஒரு ஸ்கீம்ன்றது அந்த மாரி குடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால இன்னைக்கு ஒரு ஸ்கீம் பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீம் புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5ஆம் தேதி 2022ல உருவாக்கியிருக்காங்க. எங்க வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையில வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க சார். இந்த புதுமை பெண் திட்டத்துல என்ன சார் பண்றாங்க? மாதம் ரூ. 1000 காலேஜ் படிக்கிற, அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கக்கூடிய கேர்ல்ஸ்க்கு குடுக்குறாங்க. சரிங்களா? இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th இருந்து 12th வரை படிச்சிருக்கணும் சார்.
சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th-லேருந்து 12th வரை படிச்சிருந்து கவர்மெண்ட் காலேஜில் படிச்சாங்கன்னா, ஸோ இவங்க டிகிரி, டிப்ளமோ முடிக்கிற வரைக்குமே இவங்களுக்கு மாதம் ரூ. 1000 அப்படின்றது குடுக்குறாங்க. சரியா? ரைட்டுங்க. ஸோ இதுல வேற என்ன புதுமை பெண் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது யார் நினைவா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திட்டமாக அது பேசப்படுகிறது. அப்ப சொல்றப்பயே, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா? ஓகே. இந்த மூவலூர் ராமமிர்தம் தான் தேவதாசி எதிர்ப்புக்காக நெறைய குரல் குடுத்தவங்க. சரி. ஸோ அடுத்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பார்த்தாச்சு இல்லையா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம் ஒண்ணு பார்க்க போறோம். பிஎம் கிசான் அப்படின்னு சொல்றாங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அப்படின்றது தான். இது 2019 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சார். சரிங்களா? இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு வருஷத்துக்கு ரூ. 6,000 அத 3 தவணைகளா ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் ரூ. 2000 மொத்தம் ரூ. 6,000 வருஷத்துக்கு குடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட டொமஸ்டிக் நீட்ஸ் ஏன்னா வருஷத்துக்கு ரூ. 6,000 அடிஷனல் இன்கமா கிடைக்குது. இவங்க விதை வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்ல மத்தவங்க ஃபேமிலி நீட்ஸையும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இது இருக்குது. சரிங்களா? சூப்பர்ங்க. ஸோ இதோட இந்த பதிவு நமக்கு முடிவுக்கு வருகிறது. ஸோ நம்ம சேனல் மூலமா டெய்லி 9 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இத பத்தின மேலும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இது இன்னும் குறைச்சிருங்க, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எது இருந்தாலும் நீங்க அத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கமெண்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தடுத்த செஷன்ஸ் மூலமா நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் யூ ஆல் த வெரி, வெரி, வெரி பெஸ்ட். தேங்க் யூ.